Hi friends, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு. இது எந்த இது இருக்கிறாங்கன்னா சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் அசிஸ்டன்ட் கமாண்டன்ஸ் அந்த போஸ்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ இது ஃபுல்லி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட். இது வந்து நிறைய பேருக்கு போலீஸ் ஆகணும்னு ஆசையாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதனால் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் வந்து. அண்ட் இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். https:/upsconline.gov.inல போய்ட்டு இதுக்கு அப்ளை பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன உங்களுக்கு எலிஜிபிலிட்டி அந்த எல்லாத்துக்குமே நீங்கள் எலிஜிபிள் ஆகுறீங்களா எல்லாத்துமே செக் பண்ணிவிட்டு ஸோ அப்ளை பண்ணுங்க வந்து. அண்ட் இது பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே ஒரு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான், நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, மாடிஃபிகேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. எதாவது மாடிஃபை பண்ணணும்னா அது எப்படி பண்ணணும், ஒன் டைம் தான் பண்ணணும் மாடிஃபிகேஷன். ஸோ அதை பற்றி தான் இது ஃபுல்லாகவே சொல்லியிருப்பாங்க. சும்மா ஜஸ்ட் கோத்ரூ மட்டும் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப இது கிடையாது. அண்டு இன்னொன்று வந்து மாடிஃபிகேஷனுக்கு டேட் கொடுத்துருக்காங்க 26/3/2025 to 1/4/2025. அண்ட் இது லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு 25/3/2025 அதுதான் லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ். ஸோ எப்பயுமே லாஸ்ட் டேட்டில் பண்ணுற மாதிரி வச்சுக்காதீங்க, எப்பயுமே முன்னாடியே பண்ணிடணும் எப்பயுமே வந்து. ஸோ அதனால் வந்து லாஸ்ட் டைமில் சர்வர் இஷ்யூ ஆகலாம், நிறைய ப்ராப்ளம் வந்து வரும். ஸோ அதனால் முன்னாடியே எவ்வளோ சீக்கிரமாக பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. அண்ட் பார்த்திங்கன்னா அதே தான் சேம் லாஸ்ட் டேட் ஃபார் கொடுத்துருக்காங்க, என்ன வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணணுன்ட்டு. அண்ட் ஒவ்வொரு கொஷின் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் கிடையாது, ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் இதுக்கு இருக்குது. ஆனால் நெகட்டிவ் மார்க்கிங் பார்த்தீங்கன்னா 0.33 தான் உங்களுக்கு பிடிப்பாங்க. ரொம்ப நெகட்டிவ் மார்க் கிடையாது, 0.50லாம் கிடையாது, ஒன்லி 0.33 மட்டும்தான். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதலாம் போயிட்டு. ஓஎம்ஆர் ஷீட் இது பண்ணுறப்ப வெறும் பிளாக் பால் பாயிண்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, வேறு எந்த பென்னும் யூஸ் பண்ணக்கூடாது சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏதாவது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட்னா ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நம்பரு. ஆஸ் யூஷுவலாக உங்களுக்கு தெரியும், ஒரு எக்ஸாமில் உங்களுக்கு மொபைல் ஃபோன்ஸு எதாக இருந்தாலும் பேன் பண்ண ஆக்சசரிஸு இதெல்லாம் பேன் பண்ணிவிடுவாங்க, இது எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதை பற்றி தான் டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஜஸ்ட் கோத்ரூ மட்டும் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஜஸ்ட் வந்து கோத்ரூ பண்ணாலே போதும். ஆனால் கண்டிப்பாக அதெல்லாம் படிங்க, படிக்காமல் போகாதீங்க வந்து. எதுவாக இருந்தாலுமே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கண்டிப்பாக நம்ம படிக்கணும் வந்து. அண்டு அதே தான் சேம் தான், திருப்பி ஒரே இதாக சொல்லிட்டு வராங்க, ஆன்லைனில் மட்டும் தான் அப்ளை பண்ணணும், வேறு எந்த மோட்லேயும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து 3rd August 2025 அப்போ தான் ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. வந்து ஓஎம்ஆர் தான் இருக்கும், வந்து கம்ப்யூட்டரைஸ் எக்ஸாம் கிடையாது. ஓஎம்ஆர் நம்ம ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும், நம்ம பென் வச்சு பிளாக் பாயில் பென் வச்சு ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்சர்ஸு. ஓஎம்ஆரில் பண்ணுறப்ப எல்லாம் பார்த்து ஜாக்கிரதையாக பண்ணணும் வந்து. வேறு எதாவது பண்ணிவிட்டு தப்பாக அடிச்சுட்டு வேறு பண்ணினா அது கண்டிப்பாக மார்க் எடுத்துக்க மாட்டாங்க, நெகட்டிவ் மார்க் தான் போய்டும் உங்களுக்கு வந்து. அண்ட் பார்த்திங்கன்னா 5 செக்டாரில் வந்து வேக்கன்சி டீல்ஸ் கொடுத்துருக்காங்க. பிஎஸ்எஃப்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு, சிஆர்பிஎஃப்னா சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் அண்ட் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், இண்டோ டிபேட்டியன் பார்டர் போலீஸ் அண்ட் சாஸ்ட்ரா சீமா பால். இதிலேருந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 357 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாம் அப்ளை பண்ணுங்கள். வேக்கன்சிஸ் வந்து இது அதிகம் தான் இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் எல்லோரும் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க வந்து. அண்டு இதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஆன்லைன் எப்படி பண்ணணும், அப்ளிகேஷன் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைனில் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்துக்கோங்க வந்து. அண்டு சென்டர்ஸ் பார்த்திங்கன்னா 2 சென்டர்ஸ் இருக்குது, சென்னை அண்ட் மதுரை. நீங்கள் ரெண்டுத்தில் எதனா சூஸ் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கவங்க சென்னை அண்ட் மதுரை ரெண்டுத்தில் எதனா சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நியர்பையாக எது இருக்கோ அதை நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி கண்டிஷன் நேஷ்னாலிட்டி இந்தியனாக இருக்கணும். அண்ட் வந்து போத் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே இது எலிஜிபிள் இந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு. ஸோ 2 பேருமே அப்ளை பண்ணலாம் வந்து. இந்த அசிஸ்டன்ட் கமாண்டன்ஸ்க்கு 2 பேருமே அப்ளை பண்ணலாம். ஏஜ் பார்த்திங்கன்னா 20 இயர்ஸ்லேருந்து 25 இயர்ஸ்க்கு தான் இருக்கணும் வந்து. 20 வயசுலேருந்து 25 வயசுக்கு தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கு வந்து SC/STக்கு வந்து 5 இயர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க ரிசர்வேஷன். அப்புறம் பேக்வர்ட் கிளாஸ்க்கு 5 இயர்ஸ் கொடுக்குறாங்க. ஏஜ் 3 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ். அண்ட் சிவிலியன் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வன்ஸாக இருந்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் 5 இயர்ஸ் கொடுக்குறாங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் அதே தான் 5 இயர்ஸ் கொடுக்குறாங்க. ஒன்றில் SC/STக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கீங்க இல்லை எக்ஸ் சர்வீஸ்மேன் இருந்தால் 5 இயர்ஸ் கொடுக்குறாங்க. அண்டு பார்த்திங்கன்னா இதெல்லாமே சேம் தான், உங்களுக்கு திருப்பி ரிப்பீட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா கேண்டிடேட் மஸ்ட் ஹோல்ட் அ பேச்சுலர் டிகிரி, ஏதாவது ஒரு டிகிரி அவங்க முடிச்சிருக்கணும் வந்து, அவ்வளோதான்.
டிகிரி முடிச்சா மோஸ்ட் ஆஃப் தெம் டிகிரி முடிச்சிருப்பீங்க. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணுங்கள். ஒரு நல்ல ஜாப் இது வந்து. அண்டு ஃபீஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. அதனால் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஒன்லி 200 தான் வந்து. அதுவும் ஃபீமேல் ஸ்டாஃப்க்கு எஸ்சி எஸ்டிக்கு ஃபீஸ் கிடையாது. மோஸ்ட்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்னாலே ஃபீமேல் எஸ்சி எஸ்டிக்கு எதுவுமே ஃபீஸ் பேமெண்ட்டே கிடையாது. ஒன்லி மேலுக்கு மட்டும்தான் 200 ஃபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் வந்து. இது வந்து ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்பே உங்களுக்கு காட்டும் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் வந்து. அண்ட் ஃபீ வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. அது யூ ஆல் நோ தட். அதுதான் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு அண்ட் எஸ்சி எஸ்டிக்கு ஃபீஸ் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இல்லை உங்களுக்கு அப்ளிகேஷன் அந்த அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிங்க் இதுக்குள்ளே போனாலே உங்களுக்கு ஃபுல்லாக டிஸ்பிளே ஆகும். அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே சேம் மாடிஃபிகேஷன் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே ஒரு டைம் க்ரோ த்ரூ பண்ணிக்கோங்க. பார்க்காம போகாதீங்க. எல்லாத்தையுமே கண்டிப்பாக ஒன்ஸ் ஒரு ரீட் மட்டும் கொடுத்துருங்க வந்து. சும்மா படித்தாலே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். ஸோ படிக்காமல் போகாதீங்க. எல்லாத்தையுமே ஒன்ஸ் ரீட் அவுட் மட்டும் பண்ணிவிடுங்க. நோ வித்ட்ரால். நம்ம திருப்பி வித்ட்ரால் பண்ண முடியாது. அப்ளிகேஷனை போட்டது தான் வந்து. எக்ஸாம் அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் எல்லாமே எலிஜிபிளான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். டிகிரி குவாலிஃபிகேஷன் இருக்கா அண்ட் ஃபிசிக்கல் டெஸ்ட் வைப்பாங்க. ஏன்னா பிகாஸ் இது போலீஸ் இப்போ சம்மந்தப்பட்டதில்ல. ஸோ அதனால் ஃபிசிக்கல் டெஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிறீங்களான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணுங்கள் வந்து. நான் ஃபிசிக்கலுக்கான இது என்னென்ன சொல்கிறேன் வந்து. அதில் நீங்கள் எலிஜிபிள் ஆகிறீங்களான்னு பார்த்துக்கோங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 25 மார்ச் 2025 மேலே சொன்னது தான் வந்து. அண்டு இப்போ சப்போர்ட் வந்து உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்து அதுவும் வந்து உங்களுக்கு வெப்சைட்டில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி இல்லை 3 டேஸ்க்கு முன்னாடி எக்ஸாம் முன்னாடி தான் உங்களுக்கு அட்மிட் கார்டே ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படியா இருக்கா அந்த மாதிரி வரலன்னா அப்போ நீங்கள் வந்து இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்படி வரலன்னா வராத பட்சத்தில் இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ பேனிக் ஆகாதீங்க. அட்மிட் கார்டு வரல அப்படி வரலன்னு சொல்லிட்டு பேனிக் ஆகாதீங்க. ஸோ அவங்க நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டாலே அவங்களுக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. அண்டு சேம் 3rd ஆகஸ்ட் 2025 எக்ஸாம் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. 2 எக்ஸாம்ஸ் இருக்குது. பேப்பர் 1 பேப்பர் 2 ரிட்டன் எக்ஸாமே உங்களுக்கு 2 இருக்குது. பேப்பர் 1 பார்த்திங்கன்னா சேம் டேலே 2 எக்ஸாம் நடக்குது. பேப்பர் 1 10 AM to 12 noon. பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா 2 PM to 5 PM. சேம் டேவே 2 பேப்பரையும் கண்டக்ட் பண்ணிடுறாங்க. இதில் செலக்ட் ஆனதுக்கப்புறம் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும் உங்களுக்கு வந்து. பேப்பர் 1ல் பார்த்தீங்கன்னா வந்து 250 மார்க்ஸ் கேட்குறாங்க. எல்லாமே மல்டிபிள் ஆன்சர்ஸ் தான். 1 word கொஷின்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து ஜென்ரல் எபிலிட்டி அண்ட் இன்டெலிஜென்ஸ் அது சம்மந்தமாக வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயும் இருக்கும் ஆஸ் வெல் அஸ் ஹிந்திலையும் இருக்கும் வந்து கொஷின்ஸ் வந்து. பேப்பர் 2ல் ஜென்ரல் ஸ்டடீஸ், எஸ்ஏ அண்ட் காம்ப்ரஹென்ஷன்ஸ் இது சம்மந்தமாக கேட்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் சிலபஸ்லாம் பார்த்துக்கோங்க. அது தகுந்த ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் பிஇடி டெஸ்ட் வைப்பாங்க. ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இதில் செலக்ட் ஆனதுக்கப்புறம் குவாலிஃபைட் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சில க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதே மேல்ஸ் பார்த்தீங்கன்னா 100 மீட்டர் ரேஸை வந்து 16 செகண்ட்ஸில் கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் ஃபீமேல்ஸ் 18 செகண்ட்ஸில் கம்ப்ளீட் பண்ணணும். 800 மீட்டர் ரேஸ் பார்த்தீங்கன்னா 3 minutes 45 seconds ஃபார் மேல்ஸு, 4 minutes 45 seconds ஃபார் ஃபீமேல்ஸ். ஸோ லாங் ஜம்ப் வந்து பார்த்திங்கன்னா 3.5 meters 3.0 meters ஃபார் ஃபீமேல்ஸ். ஷார்ட் புட் பார்த்திங்கன்னா 4.5 metersக்கு மேலுக்கு, ஃபீமேலுக்கு அது கிடையாது. ஸோ இது பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து. அண்ட் இது எல்லாமே நீங்கள் பாஸ் ஆனதுக்கப்புறம் இன்டர்வியூ வைப்பாங்க. பயப்படாதீங்க. என்னடா 3 டெஸ்ட் இருக்குது, இன்டர்வியூன்றாங்க, ஃபிசிக்கல் டெஸ்ட்டுன்றாங்க, அப்புறம் ரிட்டன் டெஸ்ட் வரதுக்கு சொல்லிட்டு பயப்படாதீங்க. எல்லாமே இதுவாக தான் இருக்கும். ஸோ உங்களால் முடியும்னு நினச்சி கண்டிப்பாக அப்ளை பண்ணி இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க வந்து. அண்ட் இன்டர்வியூ பர்சனல் டெஸ்ட்டில் சும்மா ஜென்ரலாக கொஷின் கேட்பாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இருக்காது இன்டர்வியூவில் வந்து. அண்டு ரிட்டன் பேப்பர்ஸ்க்கு உங்களுக்கு வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் எபிலிட்டி அண்ட் இன்டெலிஜென்ஸ், ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி, மேக்ஸ் கேட்பாங்க, ஜென்ரல் சயின்ஸு, கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் நேஷனல் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ். டெய்லி நியூஸ் பேப்பரே படிங்க, அதுவே போதுமானது கரண்ட் ஈவெண்ட்ஸ்க்கு. ஹிந்து பேப்பர் படிங்க, அதுவே உங்களுக்கு போதுமானது கரண்ட் ஈவெண்ட்ஸ்க்கு. இந்தியன் பாலிட்டி அண்ட் எக்கனாமி, ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, இந்தியன் அண்ட் வேர்ல்ட் ஜியோகிராஃபி, ஜென்ரல் ஸ்டடீஸ், எஸ்சி அண்ட் காம்பரேஷன் பேப்பர் 2க்காக. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து நீட்ஸாக கொடுத்துருப்பாங்க என்னென்ன டாப்பிக்னு சொல்லிட்டு. ஸோ அது தகுந்த ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் சேம் அதே தான் கேண்டிடேட்ஸ் வந்து எதில் வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு சிலமே ரிப்பீட்டடாக தான் வரும். நீங்கள் ஒன்ஸ் கோ த்ரூ மட்டும் பண்ணிக்கோங்க. 200 ஃபீஸு. ஸோ சொன்னதே திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் பார்த்திங்கன்னா
அதான் சொல்கிறாங்க, நான் சொன்னல முன்னாடியே அட்வான்ஸாக நம்ம அப்ளை பண்ணுறது நல்லது, லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, சீக்கிரமாகவே அப்ளை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க வந்து. அண்ட் நான் சொன்னல நெகட்டிவ் மார்க் இருக்குது 0.33, 1/3 ஆஃப் த மார்க்ஸ் தான் டிடெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து தாராளமாக நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதலாம் வந்து. அண்ட் இது எல்லாமே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். பிளாக் பாயில் பெயின் மட்டும் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க, வேறு எந்த கலரும் யூஸ் பண்ணக்கூடாது. எல்லாமே அப்ஜெக்டிவ், ஃபஸ்ட் பேப்பர் ஃபுல்லாகவே அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் தான். நீங்கள் வெறும் ஏபிசியில் ரவுண்ட் ஷேட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஏபிசிடியே எதுன்னு சொல்லிட்டு அவ்வளோதான். அண்டு இது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, எப்படிலாம் ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே பார்த்துக்கோங்க. எப்படி ஷேட் பண்ணணும், புக்லெட் வந்தால் என்ன சீரீஸ், இதெல்லாம் சொல்லிட்டு ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. நியூவாக ஓஎம்ஆர் எழுதுறவங்க கண்டிப்பாக அதை பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி ஓஎம்ஆர் எழுதுனவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. நியூவாக இப்போ தான் ஓஎம்ஆர் எழுத போகிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துக்கோங்க எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு, அங்கே போய் தப்பு பண்ணிடாதீங்க. அண்ட் இது எல்லாமே சேம் தான். ஆன்சர் புக் செக் பண்ண சொல்லுவாங்க, கொஷின் புக்ஸ் லெட்டர் அங்கேயே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் கொஞ்சம் வச்சுருக்காங்க. ஹைட் வந்து மென் வந்து 165 சென்டிமீட்டர் இருக்கணும், உமன் வந்து 150 சென்டிமீட்டர். இதெல்லாம் மினிமம் 160 சென்டிமீட்டர் இருக்கணும் மென் வந்து ஹைட்டில், விமன் வந்து 157 சென்டிமீட்டர் இருக்கணும் வந்து மினிமம் தான். அது எல்லாமே வந்து செஸ்ட்டு கொடுத்துருக்காங்க மென்னுக்கு, உமனுக்கு இல்லை. வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஹை சைட்டு சில பேர் கண்ணாடி போட்டிருப்பாங்க, அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. எலிஜிபிள் வரீங்களான்னு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் எதாக இருந்தாலும். அண்ட் இயர், நோஸ், நெக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க வந்து. அண்ட் வந்து அவ்வளோதான். இது எல்லாமே ஹைட்டுக்கு ஏற்ற இது மாதிரி சென்டிமீட்டர்ஸ், ஏஜ் பொறுத்து அந்த வெயிட்டு பொறுத்து எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சென்ட்ரல் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸாக இருக்காங்களோ அவங்க ஃபில் பண்ண வேண்டிய பர்ஃபார்மாக இது வந்து. ஸோ இல்லாதவங்க இது விட்டுருங்க, லீவ் இட். அண்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து. ஸோ கண்டிப்பாக எல்லாம் அப்ளை பண்ணுங்க வந்து. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுறாதீங்க, போலீஸாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. இது வந்து ஒரு நல்ல ஜாப்பு, அதனால் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போல் ஜாப் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அஸ்.